السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسير ولا تعسير وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. وقال نبينا صلى الله عليه وسلم: الكلمة الطيبة صدقة أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், பெரியோர்கள், இந்த புனிதமான ஜும்மாவுடைய அனைத்து விதமான ரஹ்மத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மீது பல்வேறு நிஅமத்துக்களை தொடர்ச்சியாக பொழிந்து கொண்டே இருக்குகின்றான். அவன் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய நிஅமத்துக்களில் மிக முக்கியமானது, அதிலும் குறிப்பாக மனித சமூகத்திற்கு மட்டுமே தரப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடை, பேச்சாற்றல் என்று சொல்லப்படக்கூடிய பெரும் நிஅமத். ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான். மனிதனை நான் படைத்தேன். அல்லமஹுல் பயான், அந்த மனிதன் பேசுவதற்காக வேண்டி அல்லாஹ் அந்த பேச்சாற்றலை கற்றுக் கொடுத்தான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பேச்சை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும், அதனுடைய முறையையும் அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான பேச்சை பேசுங்கள். வகூலு கௌலன் மஅரூஃபா, நல்ல வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு தருகின்றார். இன்னொரு வசனத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீங்கள் பேசக்கூடிய பேச்சினுடைய எழுத்துக்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றார். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை பதிவு செய்யப்படுகின்றது. அந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கவனித்து அதை பதிவு செய்கிறான் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே வல்ல ரஹ்மான் குறிப்பிட்டு தருகின்றார். புகாரி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னல் அப்த லயதகல்லமு பிகலிமத்தின், ஒரு மனிதன் யதார்த்தமாக ஒரு வார்த்தையை பேசி விடுகின்றான். மின் ரிதுவானில்லாஹ், அவன் பேசிய அந்த வார்த்தை அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக அது இருக்குகின்றது. யதார்த்தமான வார்த்தை, அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தையாக அது அமைந்து விடுகின்றது. அந்த வார்த்தைக்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யர்ஃபஉல்லா பிஹி தரஜாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
வ இன்னல் அப்தல யத்தகல்லமு பி கலிமத்தி மின் சஹத்தில்லா. அதே போன்று ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை யதார்த்தமாக அல்லாவை கோபப்படுத்தும் விதமான ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறார். லா யுல்கா லஹா பாலன் யுஹு பிஹா ஜஹன்னம். அப்படி யார் அல்லாஹுவை கோபப்படுத்தும் விதமாக அவருடைய வார்த்தை இருக்குகின்றதோ அவர் நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவார் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்போ நம்முடைய ஒரு சிறிய வார்த்தை, அந்த வார்த்தையில் மிக கவனம் தேவை. கவனம் இல்லாமல் நாம் அந்த வார்த்தையை நாம் முதித்து விட்டால் அந்த வார்த்தை நம்மை சொர்க்கத்திலும் சேர்க்கும், அந்த வார்த்தை நரகத்திலும் தள்ளிவிடும் என்பது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸிலிருந்து நாம் புரிய முடிகின்றது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அக்பிர்னி பி அமலின் யுத்ஹில்னில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திற்குள் நுழைய செய்யக்கூடிய ஒரு செயலை எனக்கு சொல்லித் தாருங்கள். வ யுபாஇதுனி மினன் நார், நரகத்திலிருந்து என்னை தூரமாக்குமே அப்படிப்பட்ட ஒரு அமலையும் எனக்கு சொல்லித் தாருங்கள் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லக்கது சஅல்த அலீமுன், முஆதே, மகத்துவமிக்க மாபெரும் ஒரு கேள்வியை, மாபெரும் ஒரு அமலை என்னிடத்திலே நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட பட்டியலை அந்த சஹாபியிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், தொழுகையை நீங்கள் கடைபிடித்து வாழுங்கள், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நோன்பு நீங்கள் நோருங்கள். இப்படி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களையும், அந்த சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையையும், நரகத்திலிருந்து நம்மை தூரமாக்கி வைக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபியிடத்திலே சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது உங்களிடத்திலே சொல்லிய எல்லா அமல்களுக்கும் சுருக்கமான ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? இந்த சஹாபி அவர்கள் அவசியம் சொல்லித்தாருங்கள் யா ரசூலல்லாஹ். ஃபஅஹத பிலிசானிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நாவை பிடித்தார்கள். இப்படியே வாசகம் வருகின்றது, ஃபஅஹத பிலிசானிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவை பிடித்து குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள், குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள், நீ சொர்க்கம் செல்வதற்கு அது காரணமாக அமையும், நரகத்திலிருந்து உன்னை தூரமாக்குவதற்கு அது காரணமாக அமையும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே சொல்லும் பொழுது, இந்த சஹாபி அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாவினாலும் நரகம் போவோமா கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நாவினாலும் நரகத்திலே தள்ளும் அளவிற்கு உண்டான அமலாக அந்த நாவின் மூலமாக பாதகம் ஏற்படுமா? பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் நரகத்தில் நுழைவதற்கு காரணம் இந்த நாவுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அருமையானவர்களே, இந்த நரகத்திலே தள்ளக்கூடியது நாம் அநியாயமான முறையில் பயன்படுத்தக்கூடிய அந்த பேச்சு, அதனுடைய வார்த்தை, அது நரகத்திலே தள்ளுகின்றது என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் யல்மனு, யார் எனக்காக வேண்டி இரண்டு விஷயத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ, அல்லுமனு, அவர் சொர்க்கம் செல்ல நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒன்று நாவு. நாவின் மூலமாக உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் பாதுகாத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கு நான் பொறுப்பு. அதே போன்று மர்மஸ்தானத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நரகத்திலிருந்து தூரமாகுவதற்கும் சொர்க்கத்திலே நுழைவதற்கும் காரணமாக இருக்கும். அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நுழைவதற்கு நான் பொறுப்பு என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு வார்த்தை
வெல்லும் கொல்லும் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, ஆக நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த பேச்சு வார்த்தைகள் மிக கவனத்தோடு அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஆபத்தில் நம்மை தள்ளிவிடும் என்பதை நாம் மிகுந்த கவனத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை நம்மை அரசவை அமைப்பதற்கு அது காரணமாக அமையும். சையீதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் நமக்கு தெரியும். செய்யாத குற்றத்திற்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். பிறகு இவர்கள் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்பதாக சொல்லி உண்மை புலனாகின்றது. சிறையிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அந்த எகிப்து நாட்டை ஆண்ட அந்த மன்னருக்கு ஒரு ஆசை, அநியாயமாக ஒரு இளைஞரை சிறையிலே அடைத்து தண்டித்து விட்டோமே, அவரை சந்தித்து பேச வேண்டும் என்ற ஆசை எகிப்து மன்னருக்கு ஏற்படுகின்றது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். காரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுதே பல்வேறுபட்ட சமூக சேவையை, அது மட்டுமல்ல அந்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை ஏற்படுத்தினார்கள். தன்னை அநியாயமாக எந்த குற்றமும் செய்யாமல் சிறைபிடித்த அந்த நாட்டினுடைய மக்களுக்காக வேண்டி, அந்த நாட்டினுடைய நலனுக்காக வேண்டி பல்வேறுபட்ட நற்காரியங்களை, அதற்குண்டான தீர்வுகளை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது ஏற்படுத்தினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதம், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இயற்கையினுடைய பேரிடர் ஏற்படும் என்ற செய்தியை அந்த நாட்டு மக்களிடத்திலும் மன்னரிடத்திலும் சொல்லி அதை தடுப்பதற்குண்டான வழிகளையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தடுத்தார்கள் என்பதெல்லாம் வரலாறுகளிலே நாம் சுருக்கமாக பார்க்க முடிகின்றது. இப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டினுடைய மன்னர் சந்தித்து பேசுவதற்கு ஆவல் கொள்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகை தருகின்றார்கள், மன்னரோடு பேசுகின்றார்கள். குர்ஆன் ஷரீஃபில் இது இடம்பெற்று இருக்கின்றது. பெரியோர்களே, மன்னரோடு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகின்றார்கள். பேசியவுடன், அவருடைய அந்த பேச்சை கேட்டவுடன் அந்த மன்னர் செய்த செயல், பொருளாதாரத்தினுடைய அமைச்சராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நியமனம் செய்கின்றார்கள். கால மலிக்கு உத்தூனி பிஹி அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி ஃபலம்மா கல்லமஹு. இப்படியே வருகின்றது அல் குர்ஆன் ஷரீஃபிலே. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னரிடத்திலே பேசியவுடன் சற்றும் தாமதம் இல்லாமல், இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீனுன், இன்றைய தினம் என் தேசத்தினுடைய பொருளாதார அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மன்னர் அவரிடத்தில் பேசியவுடன், அந்த பேச்சின் காரணமாக ஒரு அமைச்சர் என்ற பொறுப்பை கொடுத்து அவர்களை உயர்வுபடுத்தினார்கள். அது மட்டுமல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, அமைச்சராக பொறுப்பேற்று உணவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார்கள். பல்வேறுபட்ட சலுகைகளை, மக்களுடைய சேவைகளை அந்த துறையில் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்றெல்லாம் அவருடைய வரலாறுகளில் நாம் பார்க்க முடிகின்றது. அந்த எகிப்தினுடைய மன்னர் மரணத்தை தழுவுகின்றார். என்னுடைய மரணத்திற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்று சொல்லியும் மரணித்தார் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னிடத்திலே பேசிய பேச்சு, சிறையிலே பிடிக்கப்பட்டிருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய அமைச்சராகும் அளவிற்கு அவருடைய ஒரு வார்த்தை தான் அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்று தந்திருக்கின்றது என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே நாம் பார்க்க முடிகின்றது. ஆக நம்முடைய பேச்சு, அது ஒரு வார்த்தை, அதை கவனித்து பேச வேண்டும். அந்த பேச்சு நம்மை சொர்க்கத்தில் நுழைக்கும், தகாத பேச்சு நரகத்தில் தள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக
அந்த குள்ளமான சௌதா தான் உங்களுக்கு பொருத்தமானவர். இன்னொரு மனைவி சௌதா அம்மையார், குள்ளமான குட்டையான சௌதா தான் உங்களுக்கு பொருத்தமானவர். இந்த வார்த்தையை கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிவந்து விடுகின்றது. ஆயிஷா, உன்னுடைய வார்த்தையை கடலிலே விட்டால் அந்த கடலே கெட்டு போய்விடும். அந்த அளவு கடுமையான வார்த்தையை நீ பயன்படுத்தி விட்டாய். ஆக ஒரு வார்த்தை, அதை கவனத்தோடு நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை மற்றவர்களை காயப்படுத்தாமல் அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கலிமத்துன் தய்யிபத்துன் ஸதகா, நல்ல வார்த்தையை பேசுவது இருக்கின்றதே அது தர்மம் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறரை அவமதிப்பது கூடாது. நம்முடைய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய வழிமுறை. பிறர் மீது அவதூறு கற்பிப்பது கூடாது, பிறரை கலங்கப்படுத்துவது கூடாது, பிறரை காயப்படுத்துவது கூடாது என்றெல்லாம் நம்முடைய மார்க்கத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டு இருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது சுமத்தப்பட்ட அவதூறு, அருமையான பெரியோர்களே, வரலாறுகள் நமக்கு தெரியும், நீண்ட வரலாறு. ஒருத்தரோடு தொடர்பு படுத்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அவதூறுபடுத்திய சம்பவம் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இது தல்கௌன பி அல்சினதிஹிம், அந்த அவதூரை அவர்களின் நாவுகளால் பரப்பினார்கள். முனாஃபிகீன்கள் சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து எப்போ வாய்ப்பு கிடைக்கும், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அக்காலகட்டங்களிலே ஒதுக்குப்புறமாக சென்றார்கள். யுத்தத்திற்கு சென்று விட்டு வரக்கூடியவர்கள் ஒரு இடத்திலே தங்குவார்கள், அவருடைய தேவைகளை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்திலே வந்து சேர்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சற்று தாமதமாக வந்து விட்டார்கள். போரினுடைய படைத்தலைவர்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டார்கள். அப்பொழுது ஒற்றையரை யாராவது விடுபட்டு இருக்கின்றார்களா, அவர்கள் பொருட்கள் ஏதாவது விடுபட்டு இருக்கின்றன என்பதை கண்காணிப்பதற்காக வேண்டி ஒரு நபரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்துவது வழமை. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தாமதமாக வந்ததும் அந்த பொருட்களை அல்லது விடுபட்டவர்களை அழைத்து வருவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டவர் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பாதுகாப்பாக அழைத்து வருகின்றார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து அதை பரப்பினார்கள். இவரோடு ஆயிஷாவுக்கு தொடர்பு என்பதாக சொல்லி அவதூறை கற்பித்தார்கள். நாளடைவில் சஹாபாக்களும் பேச ஆரம்பித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அவரோடு தொடர்பு இருக்குமோ என்று சொல்லும் அளவிற்கு அந்த அவதூறுகள் பரப்பப்பட்டது. இது நீண்ட வரலாறு பெரியவர்களே, சகோதரர்களே. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய காயத்தை இது ஏற்படுத்தியது, மிகப்பெரிய காயத்தை. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அதற்குண்டான விளக்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃப் மூலமாக இந்த உலக மக்களுக்கு அதை பகிரங்கப்படுத்தினான் என்பது வரலாறு. 80 கசையடுகள் யாரெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு கற்பித்தார்களோ அவர்களுக்கு 80 கசையடிகள் கொடுக்கப்பட்டது என்பதாக சொல்லி நாம் வரலாறுகளை பார்க்க முடிகின்றது. ஒரு வார்த்தை, நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்தை அழகான முறையில் வாழ வைப்பதற்கு அது காரணமாக அமைய வேண்டும். ஒரு மனிதனுடைய நிம்மதிக்கு அது காரணமாக அமைய வேண்டும். அந்த குடும்பத்தை கெடுப்பதற்கோ ஒரு மனிதனை காயப்படுத்தி அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவதற்கோ அது காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் முழுக்க நம்மெல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு வந்தவர்கள் தான் இந்த சமூகம். என்ன செயல்பாடு நம்மிடத்தில் இருக்குது, வார்த்தையை எதற்கெடுத்தாலும் பயன்படுத்திட்டு அதை மற்றவர்களை அது எவ்வளவு காயப்படுத்துது, அது எப்படி அவர்களை புண்படுத்துது, இதன் மூலமாக நாம் மனநோக பேசிவிட்டோமா என்பது கூட யோசிப்பது கிடையாது. நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை காயமானவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு மருந்தாக இருக்க வேண்டும். கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் இருக்கக்கூடியவருக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஆறுதலை தர வேண்டும்.
சோர்ந்து போனவர்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எழுச்சி பெற்று உற்சாகம் பெற்று அவர்கள் மீண்டும் அந்த சோர்விலிருந்து மீண்டெழுவதற்கு காரணமாக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அமைய வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நடந்திருக்கக்கூடிய சாதனைகள், அந்த சாதனைகளுக்கு பின்னால் சில வார்த்தைகள் மட்டுமே சாதனை படிப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்றது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் ஹதீஸ், குர்ஆன் ஷரீஃபுக்கு அடுத்ததாக புகாரி ஷரீஃப் என்பதாக சொல்லி நாம் பிரபல்யமாக பேசிக் கொள்கின்றோமே, அந்த புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாழ்க்கை வரலாறுகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இஸ்ஹாப் இப்னு ராகவைஹி என்று சொல்லக்கூடிய அவருடைய ஆசிரியர், அக்காலகட்டங்களிலே 6 லட்சம் 80 லட்சம் ஹதீசுகள் எல்லாம் பரவி இருந்த காலகட்டம். தன்னுடைய மாணவர்களிடத்திலே பொதுவாக இமாம் இஸ்ஹாப் இப்னு ராகவைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உங்களில் யாராவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீசுகளில் சஹீஹானதை தொகுப்பவர் யார் என்பதாக சொல்லி பொதுவாக கேட்கின்றார்கள். அப்போது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வயது 12. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பிற்காலத்திலே புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய தன்னுடைய கித்தாபை 37வது வயதிலே அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் இந்த சஹீஹான ஹதீஸுகளை ஒன்று சேர்க்கக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்று நாம் அவருடைய வரலாறுகளை பார்க்க முடிகின்றது. காரணம், தன்னுடைய உஸ்தாத் சொல்லிய ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அவருடைய மனதில் அது ஈர்க்கப்பட்டு நாம் செய்தால் என்ன என்பதாக அவர்களுக்கு மத்தியில் ஒரு உந்து சக்தியை ஏற்படுத்தி அந்த சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய கித்தாபை அவர்கள் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக ஆக்கியிருக்கின்றார்களே, அதற்கு என்ன, ஒரு ஆசிரியருடைய ஒரு சிறு வார்த்தை, அந்த வார்த்தை அவர்கள் எழுச்சி ஊட்டியது. சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய மாபெரும் கித்தாபை அதை தொகுப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இயற்கையிலேயே கட்டுரை எழுதக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆசிரியர் ஒரு நாள் மாணவர்களுக்கு மத்தியிலே கட்டுரை எழுவதற்கு பணிக்குகின்றார்கள். எல்லா மாணவர்களும் எழுகின்றார்கள். இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கட்டுரையை எழுதி முடிக்கின்றார்கள். அவருடைய கட்டுரையை வாசித்து பார்த்த அவருடைய ஆசிரியர் அவர்கள் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹுடைய தோலை பிடித்து, என்ன அற்புதமான கட்டுரை, உன்னிடத்திலே அற்புதமான முறையில் கட்டுரை இருக்கக்கூடிய திறனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். எனவே நீ மிகப்பெரிய கட்டுரையை இஸ்லாம் சார்ந்த விஷயங்களில் நீ எழுதுவாயாக என்று ஆசிரியர்கள் சொன்னதும் ஷரஹ் தஅதீல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப். இந்த கிதாப் சஹீஹான ஹதீஸ் எது, லஈஃபான ஹதீஸ் என்று இன்று தெரிந்து கொள்வதற்கு காரணமாக அமையக்கூடியது. ஷரஹ் தஅதீல் என்று சொல்லக்கூடிய கிதாபை தொகுத்தவர்கள் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். காரணம், அவருடைய ஆசிரியர் சொன்ன ஒரு வார்த்தை. அதே போன்று சீரா அலாயி முபா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று நூலையும் அவர்கள் இயற்றினார்கள் என்று நாம் அவருடைய வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கவிதை எழுதக்கூடிய பழக்கம் அவரிடத்தில் இருந்தது. அவர்களுடைய ஆசிரியர், என்ன அற்புதமான திறமையை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கின்றான், நீங்கள் இதை ஃபிக்ஹ் கலை, அதாவது மார்க்கத்துடைய சட்டத்தை தொகுப்பதிலே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அவருடைய ஆசிரியர்கள் சொன்னதும் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிற்காலத்திலே ஃபிக்ஹ் கலையிலே மார்க்கத்துடைய சட்டத்துறையிலே தலைமகனாக முதல் நபராக திகழ்ந்தார்கள் என்று நாம் அவருடைய வரலாறுகளை எல்லாம் பார்க்க முடிகின்றது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவர்களை அழைத்து, நீங்கள் தஹஜ்ஜத்தை நல்ல விதமாக தொழுவுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு முன்பாக தொடர்படியாக தஹஜ்ஜத் தொழக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இல்லை, விட்டு தொழுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று இந்த வார்த்தை அவர்கள் சொன்னார்களோ, ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது, மௌத்து வரை அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகையை விட்டதில்லை. அவர்கள் தொடர்படியாக தஹஜ்ஜத் தொழுகையை பேணுதலாக தொழுதார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் எதை நமக்கு
பாடமாக படிப்பனையாக தருகிறேன் என்று சொன்னார். ஒரு நல்ல வார்த்தை அது மற்றவர்களுக்கு, காயப்பட்டவர்களுக்கு மருந்தாக இருக்க வேண்டும். கவலைப்பட்டவர்களுக்கு, கவலையில் இருக்கக்கூடியவருக்கு, கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நாம் பேசக்கூடிய அந்த வார்த்தை ஆறுதலை தர வேண்டும். துவண்டு போய் கிடப்பவர்களுக்கு அது மீண்டும் எழக்கூடிய எழுச்சியாக, ஊக்க மருந்தாக அது அமைய வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, நல்ல வார்த்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். தானம் தர்மம் செய்தால் மட்டும் அது சதக்கா அல்ல. பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் கலிமத்துன் தய்யிபத்துன் சதகா. நல்ல வார்த்தையை பேசுவது, நளினமாக பேசுவது, அழகிய வார்த்தையை பயன்படுத்துவது, மென்மையான முறையில் பேசுவது இருக்குகின்றதே, அது தர்மம் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஆக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அதில் கவனம் தேவை. அந்த வார்த்தை நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். தகாத வார்த்தை நரகத்தில் இட்டு செல்லும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஹதீஸ்களின் மூலமாக நாம் தெரிந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. எனவே நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களிடத்தில் நம்முடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி சொர்க்கம் செல்லும் விதமாக நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அருள் பாரித்து எல்லோரையும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொர்க்கவாசியாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.